இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளது ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். ஓகே, செகண்ட் மெத்தட். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் வந்து எதுக்கு? டு ஃபைண்ட் HCF. ஓகேவா? அதோடதில் செகண்ட் மெத்தட் இது. ஸோ இதில் நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இதை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ this is 105. if it is divided by 100, okay, one time இங்கே quotient போடுங்க, இது 100, remaining 5. ஸோ this is ரிமைண்டர். கரெக்டாக? இது நம்மளுக்கு தெரியும், இது ரிமைண்டர். இது என்னவா இருக்கும்? quotient. கரெக்டாக? இது டிவைசர். ஓகே ஓகே, இது டிவைசர். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இந்த 105 தான் டிவிடெண்ட். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, அதில் ரிப்பீட்டட் டிவிஷனில் போகிறோம். எக்ஸாம்பிள் உங்களோட புக்கில் வந்து கொஷின் 2 அது. ஓகே, HCF ஃபார் 42 and 70. எப்பயுமே எடுக்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பரை அவுட் சைடு வச்சுக்கோங்க டிவைட் பண்ணுறதுக்கு. இது டிவைட் உங்களோட டிவைசர். ஓகேவா? இது வந்து உங்களோட டிவிடெண்ட். பெரிய நம்பர் உள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டிவிஷனில் நம்ம போட போகிறது உள்ள பெரிய நம்பர் 70 போடுறோம், வெளியில் 42 போடுறோம். ஸோ 42 போடும்போது ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம். 42 2s are வந்து 84 வந்துடும். ஸோ 1 time 42. ரிமைண்டர் எவ்வளோ? 70ல் 42 போச்சுன்னா இது 10. ஸோ இது 6, இங்கே 2, இங்கே 8. ஓகேவா? 28. ஸோ 28 இப்போ உள்ளே போடும்போது கண்டினியூ பண்ணுறோம். இந்த 42வை கொண்டாந்து இங்கே போட்டுருங்க. ஓகேவா? இந்த வெளியில் இங்கே இருந்தது இல்லையா டிவைசர், அதை கொண்டாந்து இப்போ உள்ளே போட போகிறோம். ஸோ 42 இங்கே. ஓகேவா? 42 போட்டால் 28 டேபிள்ஸில் 42 எத்தனை டைம் வரும்? 1 டைம் தான். கரெக்டாக? ஸோ 1 போடும்போது அந்த டிவைசரை இந்த கோஷன்ட்டை இங்கே போட்டுருவோம் 1 டைம். ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் 28. 42ல் 28 போச்சுன்னா நம்மளுக்கு வர ரிமைண்டர் 14. ஓகேவா? ஸோ எகெயின் we are going to continue until your answer finalize. ஓகே, இப்போது இந்த 28 கொண்டாந்து இங்கே போடுவோம். ஓகே, 28. ஸோ 14 டேபிள்ஸில் 28 வந்து நம்மளுக்கு எத்தனை தடவை வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ 14 போட்டால் 28 வந்துடும். ஸோ ஆன்சர் வில் பி 0. until you get 0 நம்ம இதை ப்ரொசீட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 70, வெளியில் 42, ஃபஸ்ட் டைம் தான் வரும். அந்த ரிமைண்டர் வச்சுக்கிறோம். இந்த டிவைஸர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு எகெயின் we are continuing. அந்த ரிமைண்டர் வெளியில் வச்சுட்டு திருப்பி மேலே உள்ள டிவைஸர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறோம். ஓகே, மாற்றி மாற்றி சப்ஸ்டியூஷன் போட்டுக்கிட்டே இருக்கோம். இதில் அப்படியே ரிப்பீட்டட் டிவிஷன் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது நம்மளோடதில்? இதுதான் உங்களோட HCF. ஸோ HCF of for 42 and 70 is 14. ஓகேவா? ஆன்சர் இஸ் 14. இது ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் மூவ் த்ரூ. இது செகண்ட் கொஸ்டின் ஐ எம் கோயிங். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போடும்போது கொஸ்டின் வந்து 6 7 6 5 and 6 10. Find the HCF by repeated division. ஓகேவா? in repeated division method. ஓகே, ஸோ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் எதுவோ அது உள்ளே போயிடணும். ஓகேவா? இது உள்ளே வந்துடும். ஸோ 6 7 6 5 உள்ளே போயிடும். சின்ன நம்பர் அவுட் சைடில் வரும் 6 1 0.
ஓகேவா? இதை 10 டைம்ஸ் போட்டாலே உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 610 × 10 போட்டாலே உங்களுக்கு 6100 தான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ 610 × 11 போடுவோம். ஓகே, நம்மளுக்கு வர அந்த ஆன்சர் வந்து 6110. கரெக்ட்? 6110 இது வரும். ஸோ அப்போது 11 டைம்ஸ் போட்டால் நம்மளோட ஆன்சர் 6110. ஓகேவா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 55 கிடைக்கும். ஓகே, எகெயின் நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நம்ம டிவிஷனை அன்டில் we get 0. இப்போது இந்த 610 கொண்டாந்து ஓகே இங்கே உள்ளே போட்டுருவோம். அப்போது 610. ஓகேவா? 610 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 610 55 டேபிளில் 55 × 10 போட்டால் 550. ஸோ 55 × 11 போட்டோம்னா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஐ திங்க் 605. ஓகேவா? ஸோ இங்கே 11 டைம்ஸ் 605. எகெயின் சப்ட்ராக்ஷன். ஓகே, சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரிமைண்டர் இஸ் 5. இன்னும் 0 வரல. ஸோ எகெயின் we are continuing. இப்போயும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இந்த நம்பரை கொண்டாந்து இங்கே உள்ள ஓகே 55 will be inside. 55 வந்து 5 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ்? 11 டைம்ஸ். கரெக்டாக? ஸோ 55 ஆன்சர் 0. ஃபினிஷ். இதோடு ஃபினிஷ்டு. கரெக்டாக? இப்போது நம்மளோட HCF என்ன? ஃபைனல் ஆன்சர் தான் நம்மளோட HCF. ஸோ HCF ஃபார் 6765 and 610 ரெண்டுக்கும் சேர்த்து HCF is 5. இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் ஐ எம் கண்டினியூவிங். தேர்டு கொஷின். ஓகே, இப்போது 3 நம்பர்ஸ் 184, 230 and 276. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே, 1 and 2 மட்டும் எடுத்துக்கிறேன். அதை வச்சு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 1, 2 இந்த 2 நம்பரை மட்டும் போடுவோம். அப்புறம் தேர்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரில் 184 இஸ் ஸ்மாலஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ போடும்போது இதை 184 வெளியில் இருக்கும், 230 உள்ளே இருக்கும். கரெக்ட்? ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் போடும்போது உங்களுக்கு 1 டைம் தான் வரும். 1 டைம் போடும்போது 184. கரெக்டாக? ரிமைண்டர் எவ்வளோ? 46 சப்ட்ராக்ட் பண்ணால். ஓகே, எகெயின் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா இன்னும் 0 வரல நம்மளுக்கு. ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 184 இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து உள்ளே விட்டுரும். ஸோ 184 உள்ளே போட்டுடுறோம். இப்போ 46ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, டிவைட் பண்ணால் ஐ திங்க் இட் இஸ் 4 டைம்ஸ். ஓகே, 4ன்ற ஆன்சர் வரும். ஸோ 184 டைரெக்டாக வந்துடும், 0 வந்துடும். இதோட ஒரு பார்ட் ஓவர். கரெக்ட்? இப்போ இன்னொரு பார்ட் எப்படி பண்ணலாம்னா இந்த 184ஐயும் 276ஐயும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 184ஐயும் ஓகே ஐ வில் டேக் தீஸ் 2 நம்பர். இந்த 184ஐயும் ஓகே இந்த 276ஐயும் எடுக்கிறேன். இந்த 2 நம்பரை 1 and 2 எடுக்கிறேன். ஸோ 184 இஸ் ஸ்மாலஸ்ட். ஸோ 276 இஸ் பிக்கெஸ்ட். ஓகேவா? அதை உள்ளே போட்டுடுறோம். இப்போ 184 டைம்ஸ் 1 தான் போடுறோம். 184 சப்ட்ராக்ட் பண்ணால் 92 வருது. ஓகே, எகெயின் கண்டினியூவிங் 92. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 184ஐ உள்ளே போடுறோம். ஸோ 184 இன்சைடு 92 டேபிள்ஸில் இட்ஸ் 2 டைம்ஸ் 184. இப்போ 0. இதுவும் முடிஞ்சுது. ஆனால் இங்கே ஒரு HCF இருக்குது, இங்கே ஒரு HCF இருக்குது. இதில் இது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? இது பிக்கஸ்ட் நம்பர். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போது 46ஐ வந்து நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 46 வெளியில் 92 உள்ள. ஸோ அப்படி போடும்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ 92 0. ஸோ இந்த 3 நம்பருக்கும் நம்மளோட HCF எவ்வளோ? HCF ஆஃப் 184, 230,
276 is 46. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்படியும் போடலாம். ஆர் அதர்வைஸ் இந்த 46 எடுத்துட்டு அதை கொண்டு போய் 276க்கு டைரெக்டாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ட்ரையல் தான் சொல்கிறேன். மெத்தட் 2 இங்கே போடுறேன் சின்னதாக. ஓகே, இந்த 46 ஐ எம் டேக்கிங் இட். ஓகே, இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா 46, இதை எடுத்துகிட்டு போய் இதுக்கு டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 46 இஸ் அவுட் சைட். ஓகே, 276 இன்சைடு. தேர்ட் நம்பர் எடுக்கிறேன். இதோட ஹெச்சிஎஃப் எடுத்துகிட்டு போய் இந்த நம்பருக்கு போடுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே டைரக்ட் ஆன்சருக்கு கிடச்சிடும். 6 டைம்ஸு 276 0. நம்மளுக்கு 0 வந்தால் ஓகே தான். ஸோ டைரக்ட் ஆன்சர் ஹெச்சிஎஃப் இஸ் 46. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடுக்கு ஐ வில் கம் வித் நெக்ஸ்ட் வீடியோ.